நமச்சிவாய. தென் கைலாயம் என்று கருதப்படுகின்ற தென்னிந்தியாவில் மிக கடினமான மலை பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற நம்ம வெள்ளிங்கிரி மலை பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7:30 போய் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நைட்டு 8 மணிக்கு ட்ரெயின் ஏறி நாங்கள் கோயம்புத்தூருக்கு 10:30 வந்து ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் பஸ்லேயே போனோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து பூண்டிக்கு பஸ் ஏறிட்டோம். 1 மணி நேரம் இந்த ட்ராவல் இருக்க போகுது. 60 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. மலையோட அடிவாரத்தில் இறங்கின உடனே ஹோட்டல்லாம் இருந்தது. விலை ஒன்றியும் கூடுதலாக இருக்கும். என்ட்ரன்ஸில் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சின்ன சின்னதாக கடை இருக்கும். நீங்கள் வீட்லேயே ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க கடையில் கூட வாங்கிக்கலாம். ரொம்ப வாங்கியாச்சு. இதோட விலை 30 ரூபா. ஒன்றையாவது நமச்சிவாய. ஸோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தால் நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்குது, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சரியான க்ரௌடுங்க. போடா போடா எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நாமளும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். நம்ம மக்களே ஏற ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. செக்அப் பண்ணுவோம். ஸ்டிக் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிக்கர்லாம் பிரிக்கிறாங்க. க்ரௌடுங்க. முதல் மலை. இந்த மலை பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். மலையோட பாதியிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கம்பை வச்சு தான் ஏற ஆரம்பித்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ செங்குத்தாக அந்த மலை அமைஞ்சிருந்தது. வெள்ளிங்கிரி மலை நீங்கள் நைட்டு பயணம் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் லைட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருங்க. நாங்கள் போன டைமில் சரியான கூட்டம் இருந்ததுனால நாங்கள் அப்படியே அந்த லைட் வெளிச்சத்துலேயே அப்படியே போயிட்டோம். முதல் மலையோட முடிவில் வெள்ளை விநாயகர் கோயில் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு மலையோட டாப்பு என்ட்ரன்ஸ். அடுத்து 2வது மலையோட ஸ்டார்டிங்கு முடிஞ்சிச்சுங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. அப்படியே நம்ம கிளம்பலாம். ஏன்னா நம்ம கூட வந்து முன்ன போயிட்டு இருக்காங்க. இரண்டாவது மலையோட முடிவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழுக்குப்பாறை வரும். கிட்டத்தட்ட 2வது மலையில் ஒரு 6 மலைக்கு பக்கமாக வந்திருப்பேன். ஸோ நம்ம கூட வந்துடலாம். முன்ன போயிட்டானுங்க. ஸோ வழுக்குப்பாறையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். வழுக்குப்பாறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வழுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாகவே ஏறணும். 2வது மலையோட முடிவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாம்பாட்டி சித்தரோட குகை வரும். 3வது மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொலை வரும். வேணுமா அதில் நீங்கள் வாட்டர் கேன் வச்சுருந்தா தண்ணி ஃபில் பண்ணிக்கிங்க. 3வது மலை முடிஞ்சு 4வது மலைக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. விடியறதுக்குள்ளே ஏறிடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைக்கு முதல் தடவை வரோம். அதுவும் இல்லாமல் நைட்டு வந்தனால எந்தெந்த மலை இதோட முடியுது, என்னென்ன கோவில் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. 5வது மலையா வழியே பயங்கரமாக இருக்குது. அதுதான் நினைக்கிறேன். 4வது 7வது மலை. 4வது மலையும் 5வது மலையும் பார்த்தீங்கன்னா வழித்தடங்கள் கொஞ்சம் சமதளமாகவும் இருக்கும். கொஞ்சம் பயணம் அந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆகிறதுக்கு தான் பக்கம் மாதிரி தெரியும். போயிட்டே இருக்காது. பயங்கரமா இருக்குதா. சரியான ஜில்லுன்னு எப்படி ஜில்லுன்னு வைக்கவே மக்களே அப்படியே குளிச்சாச்சு. அடுத்தது அப்படியே 7வது மலை ஏறணும். ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. குளிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சாமி சரியான டயர்டாயிட்டேன். ஸோ 2 மணிக்கு ஏற ஆரம்பிச்சு டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் பக்கமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்கடா விநாயகர் முன்னிட்டு அவங்க போகிற கடுங்குள்ள நடுவலந்து எடுத்துட்டு
சாமி முடியலைங்க, பேசுறதுக்கு கூட தெரியல. நான் போயிட்டு நான் சத்தியம் இல்லை அங்கே போயிட்டுருக்கேண்ணா. இடம் இப்படி இருக்குது. கிஷோரே சாமி ஏறா ஏறா அங்கே பாரு வெள்ளை லைட்டு தெரியுது. வந்துட்டோம்டா. வெள்ளை லைட்டில் சிவப்பு லைட்டு, வெள்ளை லைட்டு ஏதோ ஒரு லைட்டு தெரியுது போங்க. கடைசி வர வரதான் கொஞ்சம் டைட் அதிகமாக ஆகும்போது. கூட்டம் அதிகமாக இருக்குங்க, சரியான கூட்டம் இருப்போம். எங்கேயுமே அதிகமாக ரெஸ்ட் எடுக்கல. நாங்கள் பாட்டு வந்துகிட்டே இருக்கோம். தண்ணியாக ஊற்றுற இடத்துல வண்டி தான் குளிச்சுட்டு சாமி விட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். எவ்வளோ கூட்டம் நிற்குது. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வரல எவ்வளோ கியூ இப்போ கீழெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும். சாமி இங்கிட்டு இருக்குமாம்மா. இப்போ தான் வெளியே தான் போகணும். சுற்றிட்டு வரும்போது ரெண்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும் நம்ம கியூவில் நின்று. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வருதுங்க. வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி ஆண்டவரை பார்த்துட்டோம். பசங்க பின்னாடி வராங்க. கேரளா நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கிறோம். எதுவும் தெரியல. அங்கே பாரு, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கோயில்? ஓ, நாம் வந்த இடமா? ப்ரோ தண்ணியே குடிக்கலைங்க, இப்போ தான் குடிக்க போகிறேன். பெருமாள் கோயிலுக்கு போனால் சீக்கிரம் உட்காரக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு போனால் சாப்பிடு ஒன்றும். இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயனே ஈஸ்வரா போயிட்டு வரம்பா. ஓம் நமச்சிவாய. ஸோ இப்போ இறங்கும் போது தான் தெரியும். வரும்போது தான் ரொம்ப இதாக இருந்தது இல்லை. பார்க்கலாம், ஈஸா கூட போகிறதுனா போகலாம். ஏய் குச்சி எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா? வீட்டுக்குலாம் நான் எடுத்துகிட்டு போகல. வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா தலைக்கு கீழே தெரியுது. என் போன்ல எடுத்திருந்தியா? அது தலைக்கு மேலே தெரியுது, முடி மட்டும்தான் தெரியுது. எத்தனை நேரத்தில் ஏறணும்? 5 மணி நேரமா? 5 மணி நேரம் 5 மணி நேரம் பக்கமாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கமாக இங்கே நின்னோம் கியூவில். 2 மணிக்கு ஏறணும். தலை ஏறினது ஒரு 4.5 மணி நேரம். வீடியோவில் சொல்லிட்டு வராங்க. ஏறினது 4.5 மணி நேரம் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றுனது இந்த கியூவில் நின்னது ஒரு 1/2 மணி நேரம். கியூவில் நின்னதும் 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருந்தோம். சரிப்பா, அது ஒரு 1 மணி நேரம். 4.5 5 பர்றா சூப்பராகுதுரா. என்னடா இதெல்லாம் மரம்? என் வீட்டில் காட்டில் வைக்கிறீங்க.
என்னடா இங்கே எடுக்கிறீங்க? எடுக்கடா தின்னுட்டு கூட போகலாம்டா. முக்கா போயிட்டு வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் தின்னுட்டாங்கிறான்டா. தின்னுட்டே போகலாம்டா. 8:05 ஆகுது. எப்படியும் 9, 10, 11 10 மணி பக்கமாக இருந்தா 11 ஆகிடும்டா. ஃபஸ்ட்டு மேலாம் ஸ்டார்டிங்கில் செங்குத்தாக இருந்தால் படிக்கிட்டு அதுக்கப்புறம் அதான் எல்லா இடத்துலையுமே படிக்கிட்டு செங்குத்தாக தான் ஏறுது. அதான் அந்த சும்மா கொஞ்சம் தூரம் அந்த ஒவ்வொரு 2வது மலையெல்லாம் பாரு ஒரு 50 மீட்டர் அப்படியே சமமாக போகிற மாதிரி இருக்கும். பிள்ளையார் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி செங்குத்தாக ஏறும். நிமிந்தே பார்க்க மாட்டேன். லைட் வெளிச்சது கீழே மட்டும் பார்த்துட்டே போவேன். மேலே நின்று பார்க்கறது இல்லடா. கியூவாடா இவ்வளோ கூட்டம் இருக்குது. இடம் குறுகலாக இருக்குது. இடம் குறுகலாக இருக்குது. இதுக்குள்ளே போறீங்களா? இதுக்குள்ள தாண்டா நான் தம்பி இடுப்பு மாட்டிக்கு பார்த்து உள்ளார இடுப்புலாம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே என்னடா இந்த டே பொறுமையாக போடா. டே பில்லில் போனா சரிக்கே சுட்டுட்டு போக கொஞ்சம் வேகமாக ஓடிப்போம்னு வச்சிக்க அப்படியே கீழே ஆளை தள்ளுது. நிற்க முடியல. போயிட்டே இருக்க. கொஞ்சம் வேகமாக போறியா? சடாரம் நிற்கும் போது பாரு அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும். கீழே குச்சில்லின்னு அவ்வளோதான். பிரேக்கு அப்படியே டிஸ்க் சரி. நிறைய பேர் பாருங்களேன் வராங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. மாதிரி மலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏறாங்க. இப்படி இருக்குது செங்குத்தம். லைட்லாம் எதுவுமே எடுத்துடல. ஏன்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க. அமாவாசைனால சரியாந்திர கூட்டம். ஸோ அதனால அவங்க பின்னாடி அப்படியே வந்துட்டோம். அவங்க கூட்டத்துலேயே அது இல்லாமல் லைட் மறந்துட்டோம். ஸோ நைட் வர மாதிரி இருந்ததுன்னா லைட் எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா லைட் இங்கே விற்கிது. ஸோ அடுத்ததான் நிறைய ஃபுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்து வந்துடுங்க. ஸோ இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா கீழே அதிகமாக தான் இருக்கும். இன்னும் மலை மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க வியூ. வா ஸோ ஆக்சுவலி நைட்டு 2 மணிக்கு ஏற ஆரம்பித்த கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக வாட்டர் கேன் தண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் மலையிலேயே அதோட எஃபெக்ட் தெரியும். முடியறதுக்காட்டியுமே தண்ணியோட எஃபெக்ட்டு ரெண்டு வரன்றோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒன்றுமே தெரியலைங்க. ஏன்னா நம்ம கேமராவில் ஒன்றுமே ஒழுங்காக தெரியல. ஸோ அதனால் இப்போ போகும்போது இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பயங்கரமான வழித்தடங்கள் இருக்குது. செங்குத்தான தடங்களாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் ஏறியாகணும். நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டரோட சன்னிதானம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. கீழே இறங்கியாச்சு. இதெல்லாம் பயங்கரமாக வியூ இருக்குது பாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வியூவை பார்த்துக்கிட்டு பாருங்களா அங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் கூட்டம் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆறாவது மலை முடிவாக ஸ்டார்டிங்கான்னு தெரில. ஸோ இங்கே ஒரு தண்ணியில் குளிச்சோம்ல. ஸோ அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அதனால தான் காமிக்கல. பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. பாறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்காங்க. வேலை தெரியுதா? ஸோ அது முன்னாடி இருக்குது பாருங்க. வா இது பயங்கரமாக இருக்குது. வியூ நல்லா இருக்குது. வா பயங்கரமாக இருக்குதுங்க. சொல்லப்போனால் ஒரு மலை தான் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். 5 மலை இருக்குது. வீட்டு வந்து மேலே வந்து ஸ்டே பண்ணுவேன் கொஞ்சம் நான் விடிய வரலாம் அப்படின்னா கன்ஃபார்மாக போத்திக்கு ஏதாவது சமக்கல் இருக்குதுங்க. ஒரு வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே சரியாந்திர வியூவாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் அப்படியே நடக்கிறாங்க. தெரியுதா? பயங்கரமாக இருக்குதுங்க. வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பத்திரமா வாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா வச்சுங்க, நீங்கள் ஒரு இடத்துல ஏறி இறங்கி நிற்கும் போது அப்படியே ஆளை தள்ளுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இங்கே பாருங்களேன் கொஞ்சம் தவறினாலும் ஃபுல்லாகவே இறக்கம் தான். அப்படியே ஒன்றுக்கிட்டே கீழே வந்துடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கூட ஏறுங்க. நல்ல ஏரியா தானே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே இப்போ தான் சாமி பார்க்க போகிறாங்க. ஸோ
அப்படியே 2 தளமாக ஒவ்வொரு இடத்துல பிரியும். சாமி மட்டும் வர வழியில் ஸோ பகலில் போயிருந்தால் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இருட்டில் போகணும்னு தெரியல. அப்படியே வர வழியில் பாருங்களேன், எல்லா இடமுமே சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சரியாந்திர வியூங்க. பார்த்தீங்கன்னா 6600 அடியோ 800 அடியோன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக தெரியல. பயங்கரமான ஹைட்டில் இருக்கும். மலையில் பயணம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங், அட்வென்ச்சர் எல்லாமே இருக்கும். நம்ம ஐயனை பார்க்கணும்னா இதெல்லாம் கடந்து போனால் தான் நம்ம ஐயனை பார்க்க முடியும். யாடா வழுக்குது இல்லை அப்படி சரிக்கிட்டு போ. இந்த ப்ரெட்டு 50 ரூபாவா? கீழே வாங்கினதா அது? கீழே வாங்கினது தான். கொஞ்சம் தூரம் இறங்கிச்சு. ஆஹா, வியூ பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கு. எத்தனை மலைடா இறங்கியிருப்போம்? 2 மலை இறங்கியிருப்போமா? மக்களே இங்கேருந்து பார்க்க பாருங்களா, ஈசா சிலை தெரியுது. எனக்கு நம்ம கேமராவில் தெரியுது ஈசா சிலை. காமிக்கிறேன். கிளியராக தெரியல. சரிங்க, அப்படி கிளம்பலாம், கீழே இறங்கலாம். இப்போ நம்ம கீழே போயிருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் நம்ம இப்போ இறங்கும் போது ஒரு சில இடம் வண்டியும் அப்படி கொஞ்சம் நல்லா ஒரு சமமாக போகுது. செங்குத்தா ஏறுது, இறங்குது. வரும்போது நம்ம ஏறணும்ல, இப்படி இருக்குது பார்த்தியா? பயங்கரமாக இருக்கும். சாதாரண இடம் இல்லை, ஏறுற வழித்தடம் இப்படிதான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். எப்பா வர்றோம், எவ்வளோ பெரிய பள்ளம் மாதிரி இது வர்றோம். வேறு எந்த 3வது மலை கடைசி சொன்னீங்க. 3வது டாப்பில் இருக்கும். அப்படி இறங்கிருக்கோம். சொன்னீங்க போய் பார்த்துக்கலாம். இறங்க மாட்டேது. எங்கே வருது? வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டில் எவ்வளோ இந்த சொன்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஈரமாக இருந்தது. என்னடா சவுண்டு? பூச்சா? ஸோ அப்புறம் அப்படியே அந்த தண்ணியை குடித்தேன். ரொம்ப சில்லுன்னு இருக்குது. 3வது மலையோட டாப்பில் இருக்கும். இன்னொரு 3 மலை இருக்குது. மக்களே, நம்ம பாம்பாட்டி சித்தர் கோவை. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருட்டில் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அந்த பாம்பாட்டி சித்தர் கோவையை பார்த்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா 2வது மலையோட டாப்பில் இருக்கும். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இருட்டில் ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் ஒழுங்காக எடுக்கலை, அதனால் இப்போ காமிச்சாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வழுக்குப்பாறை வந்துடும். ஸோ அதை முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், ஃபஸ்ட்டு மலை வந்துடும். அப்படியே இறங்கி கிளம்புறது தான். ஸோ கீழே அன்னதானம் போட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். வழுக்குப்பாறை வந்துருச்சுங்க. ஸோ இது முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். இங்கே வரல எவ்வளோ இறக்கமாக போகுது. கொஞ்சம் ஸ்லிப் பண்ணால் அவ்வளோதான். இப்போ அப்படியே இந்த வரமாக மண்ணில் போயிட்டுருக்கோம். அவ்வளோ பேர் ஏறணும், அதே மாதிரி எல்லாரும் இறங்குறோம். முன்ன எவ்வளோ பேர் ஏறணும், ஒரே கியூ தான் இறங்கிச்சு. இப்போ எல்லா கியூவும் இறங்குது ஒரே கியூ மேலே. வெள்ளை விநாயகர் கோயில் வந்துருச்சுங்க. ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு மலை தான். படிக்கட்டு ஃபுல்லாகவே படிக்கிட்டே இருக்கோம். மக்களே காதெல்லாம் அடைச்சிச்சிங்க. மேலேருந்து வரமுல ஒரு 6000 ஒழுங்காக தெரியல ஹைட்டு. ஸோ 6500 அடியிலேருந்து உயரத்துலேருந்து வரமுல காதெல்லாம் அடைச்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க. அப்படியே இறங்கி ஈசா கோயிலுக்கு போனால் போவோம், இல்லைன்னா வீட்டுக்கு தான்.
இந்த மலைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேஃப்டி அண்டு கவனமாக ஏறிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோதான் குச்சி வச்சுருந்தாலும் ஒரு சில இடத்துல வரீங்க ஸ்லிப் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மலை அவ்வளோதான் முடிய போகுது. இது நெய் விநாயகர் கோயில் ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கீங்க. நம்ம வெள்ளிங்கிரி பயணத்தை இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. சாமி வந்துட்டு சாப்பிட்டு போகிறாங்க. করে